ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 21/5/25 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே தும் ஆத்மாओं का प्यार एक बाप से है. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் அன்பு என்பது ஒரு பாபாவிடம் இருக்கின்றது. பாப்னி துமே ஆத்மா சே प्यार करना सिखलाया है, शरीर से नहीं. பாபா உங்களுக்கு ஆத்மா மீது அன்பு செலுத்துவதை கற்றுத்தந்துள்ளார், தேகத்தின் மீது அல்ல. ஆகவே நம்ம எல்லா ஆத்மாக்களுடைய அன்பு பாபா கிட்ட இருக்கு. ஏன்? பாபா நல்லதை சொல்லி கொடுக்குறார். பொதுவாக நல்லதை சொல்லி கொடுக்குறவங்க மேலே நமக்கு அன்பு வரும் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், ஆத்மா மீது எப்படி அன்பு செலுத்துவது இதை கற்றுக் கொடுக்கிறார். தேகத்தின் மீது அன்பு செலுத்துவதை பற்றி அல்ல. क्वेश्चन, किस पुरुषार्थ में ही माया विघ्न डालती है? माया जीत बनने की युक्ति क्या है? எந்த முயற்சியில மாயா அதிக தடையை கொடுக்குது? மாயையை வெல்வதற்கான யுக்தி என்ன? तुम पुरुषार्थ करते हो कि हम बाबा को याद करके अपने पापों को भस्म करें. நீங்கள் முயற்சி செய்கிறீங்க பாபாவை நினைவு செய்து பாவங்களை அகற்ற வேண்டும் என்று. तो इस याद में ही माया का विघ्न पड़ता. பாவங்களை அழிக்கிறதுக்காக பாபா நினைவுல உட்காந்துருக்கீங்கல்ல, அந்த நேரம்தான் நிறைய தடை வருது. बाप उस्ताद तुम्हें माया जीत बनने की युक्ति बताते हैं. பாபா எஜமானன், சுப்ரீம் டீச்சர், அவர் மாயாவை எப்படி வெல்வது என்ற வழியை சொல்லித்தரார். तुम उस्ताद को पहचान कर याद करो, खुशी भी रहेगी. உங்களுடைய எஜமானன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரை நீங்கள் புரிஞ்சு அவரை நினைக்கும் போது குஷி என்பது ஏற்படும். पुरुषार्थ भी करते रहेंगे, सर्विस भी खूब करेंगे. முயற்சி செய்வீங்க, சேவையும் நல்லா அதிகமாக செய்வீங்க. மாயா ஜீத் भी बन जाएंगे. மாயா ஜீத்தாகவும் ஆகிவிடுவீர்கள். கீத், इस पाप की दुनिया से और कोई दुनिया ले चलो प्रभु. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை மற்றொரு உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. रूहानी बच्चों ने गीत सुना, अर्थ समझा. ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க, அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. துனியாமே கோயி பி அர்த்த நஹி சமஸ்தே. உலகத்தில் யாருக்குமே இதோட பொருள் தெரியாது. பச்சே சமஸ்தே ஹமாரே ஆத்மா கா லவ் பரம்பிதா பரமாத்மா கே சாத் ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அன்பு என்பது பரம்பிதா பரமாத்மாவுடன் இருக்குது. ஆத்மா अपने बाप परमपिता परमात्मा को पुकारती है. ஆத்மாவாகிய நீங்கள் ஆத்ம தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மாவை அழைக்கின்றீர்கள். प्यार आत्मा में है या शरीर में है? அன்பு ஆத்மா மீது இருக்கா அல்லது சரீரத்தின் மீது இருக்கா? பாப் சிக்லாते ही प्यार आत्मा में होना चाहिए. இதை பாபா கற்றுக் கொடுக்குறார். அன்பு என்பது ஆத்மா மீது இருக்கணுமே தவிர சரீரத்தின் மீது இருக்கக்கூடாது. ஆத்மா மீது நம்ம வைக்கக்கூடிய அன்பு சுகம் கொடுக்கக்கூடிய அன்பு. தேகத்தின் மீது நம்ம வைக்கக்கூடிய அன்பு துக்கம் கொடுக்கக்கூடிய அன்பு. ஷரீர் தோ கத்தம் ஹோ ஜானா ஹேனா. பாபா சொல்றார், இந்த தேகம் இருக்காதுல்ல, அழிஞ்சிரும்ல. பியார் ஆத்மா மேகே. ஆகவே தான் அன்பு என்பது ஆத்மா மீது இருக்க வேண்டும். अब बाबा समझाते, तुम्हारे प्यार परमात्मा बाप से होना चाहिए, शरीरों में नहीं है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே, உங்களுடைய அன்பு பரமாத்மா பாபாவிடம் இருக்க வேண்டுமே தவிர சரீரத்தின் மீது இருக்கக்கூடாது. மீன்ஸ் பிரம்மா பாபா மேலே இருக்கக்கூடாது. आत्मा ही अपने बाप को पुकारती हैं, पुण्य आत्मा की दुनिया में ले चलो. ஆத்மா தான் பகவானை கூப்பிடுது. புண்ணிய ஆத்மாக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே எங்களை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு. தும் சமஸ்தே ஹோ ஹம் பாப் ஆத்மா தே புண்ணிய ஆத்மா பன் ரஹே. இப்போ நமக்கு நல்ல நினைவு இருக்கு, நம்ம பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். कि पुण्य आत्मा की दुनिया में चलो.
பாபா हमको युक्ति से पुण्यात्मा बना रहे हैं. பாபா ரொம்ப யுக்தியோட நம்ம ஒவ்வொருவரையுமே புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிட்டு இருக்காரு. बाप बतावे तब तो बच्चों को अनुभव हो और समझे कि हम बाप द्वारा बाप की याद से पवित्र पुण्यात्मा बन रहे हैं. பாபா நமக்கு சொல்றதுனால, பாபா நமக்கு அனுபவம் கொடுக்கறதுனால நம்ம புரிஞ்சுக்க முடியுது, பாபாவோட நினைவால தான் நான் பவித்திரமான புண்ணியாத்மாவாக ஆயிட்டிருக்கேன்னு. யோக பல் சே ஹமாரே பாப் பசம் ஹோ ரஹே ஹே. பாபா சொல்றார், யோக பலத்தினால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, பஸ்பம் ஆகி கொண்டிருக்கின்றது. அச்சா, தாரணைக்கான முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் பர்ஷல் பாதுஷாஹி லேனி ஹே. ஸ்ரீமத் படி நடந்து பிராப்தி பாதுஷா ராஜ்யத்தை பெற வேண்டும். சாவல் முட்டிதே 21 ஜென்மோं के लिए महल लेने हैं. பாபா சொல்றார், ஒரு பிடி, எப்படி குசேலர் ஒரு பிடி கொடுத்துட்டு மாட மாளிகை வாங்கியது போல ஒரு பிடி நீங்கள் பாபாவுக்கு கொடுத்து 21 பிறவிக்கான மாளிகையை அடைய வேண்டும். பவிஷ்யக்கிலே கமாய் ஜமா கர்னிகே. எதிர்காலத்துக்காக வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். கிரகஸ்த வஹார் மே ரஹ்தே இஸ் புரானி துனியா से மமத்து மிட்டாக்கர் பூரா பாவன் பன்னா ஹே. குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை அழித்து தூய்மையாக முழு தூய்மை பெற வேண்டும். சப் குச் கர்த்தே புத்தி பாப் கி தரஃப் லகி ரஹே. அனைத்தும் செய்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்கறாங்க. मनसा शुभ भावना द्वारा एक दो को आगे बढ़ाने वाले विश्व कल्याणकारी भव. மனதினுடைய சுப பாவனை மூலமாக ஒருவருக்கொருவர் முன்னேறி செல்லக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். यदि कोई कुछ रॉन्ग कर रहा है तो उसे परवश समझकर रहम की दृष्टि से परिवर्तन करो. யாரோ ஒருவர் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பரவசம் ஆகியுள்ளார்கள், அவர் தன்னுடைய சுய உணர்வுல இல்லை அப்படின்னு புரிஞ்சு கருணை உள்ள திருஷ்டியோட அவங்கள மாற்றணும். டிஸ்கஸ் நகி கரோ, இவங்க இப்படிலாம் தப்பு செஞ்சாங்க, இப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. अगर कोई पत्थर से रुक जाता है तो आपका काम है பார் கர்க்கே சலே ஜானா. பாபா சொல்றாரு, நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதையில் ஒரு முட்டுக்கட்டை பாறை வந்துடுச்சுன்னா, ஒரு கல் வந்துடுச்சுன்னா உங்கள் வேலை என்ன, அவங்கள கைப்பிடிச்சி அதை கடக்க வைக்கணும். சாத்தி பனாக்கர் பார் லே ஜானா, அவங்கள ஃப்ரெண்டாக்கி அவங்களோட நீங்கள் சேர்ந்து போங்க. इसके लिए हरे की विशेषता को देखो. அப்படி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கருணை உள்ளத்தோட அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை நீங்கள் பார்த்தா தான் செய்ய முடியும். கம்மியுங்கோ சோடத்தே ஜாவோ, அவங்கள்ட்ட உள்ள குறை குற்றங்களை விட்டுடுங்க. அபி கிசி கோபி வாணிசே சாவதான் கர்னேகா சமய நகி. இப்போ யாருக்குமே உங்களுடைய வாய் மூலமாக யாருக்குமே எந்த ஒரு எச்சரிக்கையோ எந்த ஒரு அட்வைஸோ பண்ணக்கூடிய நேரம் இல்லை. लेकिन मनसा शुभ भावना द्वारा एक दूसरे के सहयोगी बनकर आगे बढ़ाओ तब कहेंगे विश्व कल्याणकारी. ஆனா மனதினுடைய சுப பாவனை மூலமா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து முன்னேற்றினீங்கன்னா, நீங்களும் முன்னேறினீங்க, பிறரையும் முன்னேற்றுறீங்கன்னா அப்பதான் உங்களை சொல்ல முடியும் விஸ்வ கல்யாணக்காரி என்று. ஸ்லோகன், दृढ़ संकल्प की बेल्ट बांध लो तो सीट से अपसेट नहीं होंगे. பாபா சொல்றாங்க, திட சங்கல்பத்தினுடைய பெல்ட்டை கட்டிட்டீங்கன்னா சீட்டில் நீங்கள் அப்செட் ஆகவே மாட்டீங்க, எந்த ரூபத்திலையும் குழப்பிக்கொள்ள மாட்டீங்க. அவ்வியக்த இஷாராக்கு ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டினுடைய பர்சனாலிட்டியை நம்ம தாரணை செய்வதற்காக
प्रत्यक्षता का सूर्य उदय तब होगा, पवित्रता का क्षमा चारों ओर जलाएंगे. பாபா சொல்றாங்க, எப்போ தூய்மையினுடைய பிரகாசம் நாலா பக்கம் பரவுமோ அப்பொழுது பாபாவின் பிரத்யக்ஷதா என்ற சூரியன் உதயமாகும். जैसे वो क्षमा लेकर के चक्कर लगाते, ऐसे पवित्रता की क्षमा चारों ओर जगमगा दो, तब सब आपको देख सकेंगे, पहचान सकेंगे. எப்படி விளக்கை எடுத்துட்டு அரண்மனை சுற்றி பார்க்க போவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் தூய்மையினுடைய ஒளியால் விளக்கினால், பாபா சொல்கிறாரு, அந்த பிரகாசத்தை உலகத்துக்கே நீங்கள் கொடுக்கும் பொழுது எல்லாருமே பாபாவையும் சந்திப்பாங்க, பாபாவை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்வார்கள். அப்படி அச்சல் பவித்ரதா கி க்ஷமா ஹோகி, உங்களுடைய தூய்மை அசையாததாக அந்த பிரகாசம், அந்த ஒளி இருக்குல்ல, காற்று அடித்தாலும் அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உத்தனா சஹேஜ் சபி சபி பாப்கோ பேச்சான் சக்கேங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுடைய தீபம் தூய்மையின் ஒளி இருக்குமோ அந்த அளவுக்கு பாபாவை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். பவித்ரதா கி ஜெய ஜெயக்கார் ஹோகி, தூய்மையினுடைய பிரகாசம் வெற்றியின் முழக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நம்ம எங்கே போனாலும் பவித்ரதாவினுடைய தூய்மையினுடைய பிரகாசம் நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றதுங்கிற அனுபவத்தை நம்ம செய்யணும். ஓம் சாந்தி.